வணக்கம் நண்பர்களே. பிரபல கராத்தே மாஸ்டர் உசைனி அவர்கள் இன்றைக்கி உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அதே போல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடிச்சிருக்காரு. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேச்சுலர் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பாத்திரத்தெல்லாம் இப்படி தூக்கி தூக்கி போட்டு சமையல் பண்ணுவார். அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. 90s கிட்ஸ் எல்லாருமே அந்த அவருடைய பேச்சுலர் சமையல் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க. முட்டையை உடச்சி டப்புன்னு ஊற்றுவார். ஓட தூக்கி லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று தூக்கி வீசுவார். அந்த பெப்பர் டப்பாவை இப்படி மேலே தூக்கி போட்டு சக்குன்னு அப்படி அந்த பெப்பரை போடுவார் அந்த எக்கு மேலே. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு மனிதர். நிறைய பேருக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர். தன்னோட உடலை மருத்துவம், உடற்கூறியல் மற்றும் ஆராய்ச்சிக்காக தானம் செஞ்சுருக்காரு. தான் இறந்த 3 நாட்களுக்கு பிறகு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு தன்னோட உடலை தானம் செய்ய விரும்புகிறதாகவும் சொல்லியிருக்காரு. தன்னோட இதயத்தை மட்டும் தன்னோட மாணவர்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னும் தன்னோட கடைசி ஆசையை சொல்லியிருக்காரு. அவருடைய மாணவர்கள் மதுரையில் இவருடைய மார்பளவு உருவ சிலையை திறந்து வச்சுருக்காங்க. சீன திரைப்படங்களில் தான் அதிக கராத்தே கதைகளெல்லாம் வரும். அந்த மாதிரி சீன கதைகளை பார்த்து பார்த்து தானும் கராத்தே மாஸ்டர் ஆகணும்னு, அதே போலவே சிறந்த கராத்தே மாஸ்டர் ஆனவர் மதுரையிலேருந்து சென்னைக்கும் வந்தார். 1986 வெளிவந்த புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வேலைக்காரன், பறவைகள் பலவிதம், பத்ரி இந்த திரைப்படத்துல எல்லாம் நடிச்சிருப்பார். திரைப்படங்கள் மூலமாக அவருக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம் கிடைச்சிது. உசைனி அவர்கள் பார்த்திங்கன்னா புத்தரை ரொம்பவே நேசித்த ஒரு மனிதர். கராத்தாவிலே நிறைய வகையான கராத்தேக்களை இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது நிறைய பதக்கங்களும் வாங்கியிருக்காரு. டேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு கராத்தேவில் 5ஆம் நிலை பிளாக் பெல்ட்டை வாங்கியிருக்கிறதாகவும் இவருடைய இணையதளம் சொல்லுது. வில்வித்தைக்காக ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருக்காரு. அதோட பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்காரு உசைனி அவர்கள். ஒரு மனிதன் வாழும்போது பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்புகளை நம்ம கவனிக்க மாட்டோம். அதே இறந்த பிறகு அவர் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, இவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, கலைக்காக இவ்வளோ சேவை பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்களை கேள்விப்படும்போது, அடடா வாழும்போது நம்ம இவரை கவனிச்சிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவரோட பழகியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அதே ஒரு பிரபலமாக இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. இவருடைய இறுதி நாட்களில் ரொம்ப தைரியமான ஒரு நபராக, சாவை எதிர்கொண்ட ஒரு நபராக, மரணத்தை பற்றி நான் பயப்பட மாட்டேன், மரணத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக கராத்தேவை எப்படி எல்லாருக்கும் ஒரு வீர விளையாட்டாக சொல்லி கொடுத்தாரோ அதே போலவே தன்னோட மரணத்தையும் ஒரு வீர மரணமாக எதிர்கொண்டு மறைந்த மிகச்சிறந்த ஒரு வீரர் உசைனி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். நன்றி நண்பர்களே.